வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி இந்த சாரியை நான் அயன் பண்ணி ப்ளீட் பண்ண நானுண்டு காட்ட போகிறேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நீங்கள் சாரி எப்படி கேட்க எந்த சாரிலையும் வந்து இப்படி பல்லு என்ற ஒரு பக்கம் இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற பக்கம் வந்து பிளெயினாக இருக்கணும். ஓகே, இதைத்தான் நார்மலாக இங்கே கட்டுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நீங்கள் இதை ப்ளீட் பண்ணிக்க இப்படி தான் நீ மேலே வருது. ஓகே, ஸோ அதில் இருந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேசில் வச்சோ கையில் வச்சோ இப்படி ப்ளீட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி செய்கிறது பழகிட்டது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா சின்ன நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த கடைசி ஒரு ப்ளீட் வந்து ஒரு பெருசாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த வித்துக்கு நீங்கள் கொஞ்சம் அகலமாக வேணுமா சின்னனா வேணுமா அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இது இப்போ கொஞ்சம் குப்பையாக இருக்குது, பட் இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி ஒரு பின் பண்ணிவிட்டு இதை நீ ஃபுல்லாக அயன் பண்ணணும். ஓகே, அண்ட் அயன் பண்ணுறது எங்கேன்னா நீங்கள் தோலுக்கு மேலே ஒரு அப்படி செக் பண்ணிவிட்டு எங்கே வரையும் உங்களுக்கு சாரி வேணுமோ அங்கே வேணுமாட்டா நீங்கள் ஒரு சின்ன இப்படி ஒரு ஊசியை குத்திட்டு இந்த லென்த்தை மட்டும் ஃப்ளாட்டாக அயன் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து பின் இருக்குதல்ல, ஸோ இந்த பின் இங்கே இருக்குது, இதை ஃபுல்லாக இப்போ ஃப்ளாட்டாக அயன் பண்ணிட்டேன் ஸ்டீம் அயனோட. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா அந்த அயன் போர்ட் தட்டில் கோர்னரில் வச்சுட்டு இப்படி விரித்து 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 ஒவ்வொரு ப்ளீட்டையும் இண்டிவிஜுவலாக அடுக்கி இதுக்கு மேலாலேயும் அயன் பண்ணணும். ரைட். ஸோ ஃபுல்லாக ஃப்ளாட்டாக அயன் பண்ணிட்டுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் அயன் பண்ணதால் எவ்வளோ நீட்டாக நைஸாக இருக்குது. ஸோ நான் இங்கே வரையும் ஸ்டாப் பண்ணாமல் இது வரைக்கும் லைக் ஃபுல்லாக அயன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா ஒருக்கா அப்படி சுற்றிட்டு மிச்சத்தை இப்படி எடுத்துட்டு ஓகே, ஸோ இதே முறைக்கா பின்னால் பிடிச்சிட்டு ஐ நோ திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட். இங்கே அப்படி ரஃப்லி நீங்கள் இங்கே தான் கட்டுவீங்கண்டா. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இங்கே தான் வருதுண்டா, உங்களுக்கு ப்ளீட் இங்கே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே பிடிச்சு கொண்டு இந்த ப்ளீட்ஸ் இருக்கிறது. ஸோ யா இங்கே ப்ளீட் வர மாதிரி. ஓகே, ஸோ இதை நீ ஃபுல்லாக அடுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு பின்னை குத்திட்டு இதை ஃபுல்லாக இப்போ ஃப்ளாட்டாக நான் அயன் பண்ண போகிறேன் அதை வச்சுக்கொண்டு. ஸோ இதை ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் இதே அயன் பண்ணி இதே அயன் பண்ணதால் நீங்கள் அதை அப்படியே ஹேங் பண்ணிவிட்டு ஸோ மச் ஈஸியாக அடுத்த நாள் இந்த சாரி உடுத்துறதுக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு ஒருத்தட்ட ஹெல்ப்பே தேவையில்லை, இதை நல்ல வடிவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈஸியாக சாரியை உடுத்தலாம். Wow.